இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நேற்று என்னுடைய பிறந்த நாளில் எனக்காக ஜெபித்து என்னை வாழ்த்தி ஆசீர்வதித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் வாக்களிக்கிறேன். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தாய் திருநாடாம் இந்திய நாடு குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, மக்களுக்காக மக்களாலே ஏற்படுத்தப்படுகிற ஒரு அரசு தான் குடியரசு என்று சொல்வார்கள். இந்தியா உலகினுடைய வல்லரசு என்று போற்றப்படுகிற ஒரு நாடாக இருந்தாலும் இன்னும் வறுமை தீராமல், இன்னும் பாகுபாடுகள் ஒழியாமல் தான் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவில் சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி நிலவ இறைவன் அருள் புரிய இன்றைக்கு இந்திய தாய் திருநாட்டிற்காக மன்றாடி ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி பொது காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை தான் இன்றைக்கு நம்ம சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை இறை வார்த்தையினுடைய ஞாயிற்றுக்கிழமை என்று கூட சில இடங்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் நெகமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. குரு எஸ்ரா அவர்கள் இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது மக்கள் மரியாதையோடும் பக்தியோடும் எழுந்து நின்று அதை கேட்கிறார்கள். இறை வார்த்தையை நம்ம எப்படி வாசிக்க வேண்டும், அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், இறை வார்த்தை என்பது நம்முடைய வாழ்விற்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் இந்த வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பங்களில் இறை வார்த்தையை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை இன்றிலிருந்தே தொடங்க ஒரு நல்ல முடிவை நம்முடைய குடும்பங்களுக்காக எடுப்போம். 2வது வாசகம் என்பது திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். எப்படி நாம் எல்லோரும் வெவ்வேறாக இருந்தாலும் கிறிஸ்துவின் மறை உடலின் அங்கத்தினர்களாக மாறுகிறோம் என்பதை நமக்கு குறிப்பிட்டு ஒற்றுமையிலும் இறையன்பிலும் விசுவாசத்திலும் நாம் எப்படி ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்கிற அழகான கருத்தை தான் 2வது வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 3வது வாசகமான நற்செய்தி வாசகத்துல லூக்கா நற்செய்தி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய எல்லா நாட்களிலுமே லூக்கா நற்செய்தி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் அதிகாரத்திலிருந்து தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தியை வாசிக்கிறோம். முதல் பகுதி தியோஃபுலஸ் என்று சொல்லப்படுகிறவருக்கு இந்த நற்செய்தியை அர்ப்பணிப்பதாக, அதுவும் இந்த நற்செய்தியை அவருக்கு அர்ப்பணிக்கிற நேரத்தில் மிகுந்த சிரத்தையோடும் கருத்தோடும் தான் கேட்டறிந்தவற்றை ஒழுங்குபடுத்தி ஒரு பூமாலையாக, ஒரு அழகான நற்செய்தியாக இன்றைக்கு நற்செய்தியாளர் லூக்கா தருவதாக இன்றைக்கு முதல் பகுதி அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நற்செய்தியாளர் லூக்கா புறவினத்தாருக்கான நற்செய்தியாளர் என்றும், அதே நேரத்தில் இயேசுவோடு வாழாத, இயேசுவை கண்டிராத, இயேசுவை கேட்டிராத ஒரு நற்செய்தியாளராகவும், தனக்கு முன்னோரிடமிருந்து கேட்டவற்றையும் அவர்கள் அனுபவத்திலிருந்து சொன்னவற்றையுமே சேர்த்து அழகான ஒரு நற்செய்தியாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தியோஃபுலஸ் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அல்லது த லவர் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் அர்த்தம். அதாவது கடவுளை அறிய ஆசைப்படுகிறவர், கடவுளுடைய தோழர், கடவுளை அன்பு செய்கிறவர், கடவுளை தன்னுடைய நண்பனாக்கி கொள்ள முயல்கிறவர். இதற்காக கொடுக்கப்படுகிற பெயர் தான் தியோஃபிலஸ் என்று. ஆகவே ஒரு வகையில இது ஒரு ஆளுநரா அல்லது ஒரு மனிதனா என்று நமக்கு கேள்வி தோன்றும். தியோஃபிலஸ் என்பது உங்களையும் என்னையுமே குறிக்கிறது. கடவுளை அறிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள், கடவுளை அன்பு செய்ய ஆசைப்படுபவர்கள், கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்களைத்தான் தியோஃபிலஸ் என்று சொல்லுகிறோம். ஆகவே இந்த நற்செய்தியானது உங்களுக்கும் எனக்குமான நற்செய்தியாகத்தான் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நற்செய்தியை அழகாக சிரத்தையோடு ஒழுங்குபடுத்தி கண்டவற்றையும் கேட்டவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறாரோ, அதே போல இறை வார்த்தையை கருத்தூன்றி படிக்கவும் தியானிக்கவும் அதை வாழ்வாக்கவும் தான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய முதல் செய்தியாக இறைவன் நமக்கு தருகிறார். 2வது ஒரு அன்பு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு அறிமுகம். அதாவது ஆண்டவருடைய திருமுழுக்கின் பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம திருத்துவத்தின் முழு ஆசீர்வாதத்தை பெற்றவராய் திருமுழுக்கு பெற்று கரையேறி வருகிற நேரத்தில் தூய ஆவியானவர் புறா வடிவில் அவர் மீது இறங்கியதாகவும், தந்தையாகிய கடவுள் இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடத்தில் நான் பூரிப்படைகிறேன் என்று அவரை பற்றி பெருமிதத்தோடு சொன்ன ஒரு வார்த்தையையும் தாண்டி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
பாலைவனத்திற்கு தூய ஆவியினால் சோதனைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். சோதனைகளை தாண்டி இந்த மண்ணுலகில உங்களைப் போல என்னைப் போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை மட்டும் தவிர்த்து அனைத்திலும் நம்மை போல அவர் ஒரு மனிதனாக இருந்தார் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதிக்கு வந்து திரு தூதர்களை அழைக்கிறார். கலிலேயா பகுதியில் பிணிகளை போக்குகிறார். இறை வார்த்தையை அறிவிக்கிறார். அதே நேரத்தில் விண்ணரசை பற்றி அறிவிக்கிறார். மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பு விடுக்கிறார். பிரபலம் அடைந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதியிலிருந்து தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்திற்கு வந்ததாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஏசாயாவினுடைய சுருளேடு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வு எத்தகைய நோக்கத்தோடு இருக்க போகிறது, தான் எதற்காக வந்திருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு தெளிவை இன்றைக்கு மக்களுக்கும் நமக்கும் தெளிவுபடுத்துகிறார். கடைசியில இந்த இறை வார்த்தை இன்று நிறைவேறிற்று என்று சொல்லுவதன் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே அனுப்பப்பட்டவர், தானே அருட்பொழிவு செய்யப்பட்டவர், தானே மெசியா என்பதையும் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாய் அனுப்பப்பட்டவர் மெசியா, அருட்பொழிவு செய்யப்பட்டவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து அவரில் நம்பிக்கை கொள்ள தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து வாசித்த பகுதி இறைவாக்கினர் எசாயா புத்தகத்துல 61வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனம். அன்புமிக்கவர்களே, அதை வாசிக்கிற பொழுது எசாயா புத்தகத்திலிருந்து முழுவதையும் வாசிக்கிற அவர் ஒரே ஒரு பகுதியை மட்டும் இன்றைக்கு விட்டு விடுகிறார். இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு வாசித்த பகுதி என்ன, அவர் விட்டுவிட்ட செய்தி என்ன என்பதையும் உங்களோடு இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாசித்த பகுதி. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். அப்படி என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசிக்கிறார். ஆனால் ஏசாயா புத்தகம் 61வது அதிகாரம் 1-2 திருவசனங்கள்ல ஒரே ஒரு வரியை மட்டும் நமது ஆண்டவர் விட்டு விடுகிறார். அது என்ன என்பதை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் என்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேண்டுமென்றே இந்த நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் என்கிற அந்த ஒரு வார்த்தையை விட்டு தான் மற்றதை இன்றைக்கு வாசிக்கிறார். அதனுடைய பொருள் என்பது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்ட விரும்புகிற இறைவன், நமக்கு காட்டுகிற கடவுள் என்பவர் கருணையின் கடவுள், அன்பின் கடவுள், மன்னிப்பின் கடவுள், பழி வாங்குவோரின் கடவுள் அல்ல, பழி வாங்கும் கடவுள் அல்ல, மாறாக இரக்கத்தின் உருவான ஒரு கடவுளைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, யூபிலி ஆண்டான இந்த ஆண்டுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற அழைப்பு என்பது இறை அரசை நிறுவுகிற ஒரு வாழ்வாகத்தான் உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் இருக்க வேண்டும். நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு வாழ்வாகவும், ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுக்கிற ஒரு வாழ்வாகவும், ஏழை எளியவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்வாகவும், மன்னிக்கிற ஒரு வாழ்வாகவும், மறக்கிற ஒரு வாழ்வாகவும் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அடிப்படையில் நம்முடைய வாழ்வு மறு கிறிஸ்துக்களாக மாற வேண்டிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை தான் தெளிவுபடுத்துகிறார். ஆப்பிரிக்க கண்டத்துல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தாராம். வருடா வருடம் அவருடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது உதவி செய்வாராம். ஒரு ஆண்டு அவர் உதவி செய்கிற ஒரு இல்லத்திற்கு அவர் அழைக்கப்பட்டு இருக்கிறார். அந்த இல்லத்திற்கு அவர் சென்ற உடனேயே 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள், முற்றிலும் கால் ஊனமற்றவர்கள், பார்வையற்றவர்கள், ஓடி வந்து இவர்தான் தங்களுக்கு உதவி செய்தார் என்று இவரை கட்டி தழுவி எங்களுக்கு வாழ்வு கொடுத்த உமக்கு நன்றி என்று சொன்னார்களாம். அன்புமிக்கவர்களே, வாழ்வினுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டவராய், என்னுடைய வாழ்நாளில் பிறருக்கு உதவி செய்யாமல் இத்தனை ஆண்டுகள் நான் வீணடித்தேனே, இனிமேல்
என்னுடைய சொத்துக்கள் முழுவதும் இல்லாதவருக்கும் ஏழையருக்குமே சொந்தம் அப்படி என்று அனைத்தையுமே ஏழையருக்கு கொடுத்து மகிழ்ந்தாராம் அந்த ஒரு செல்வந்தர். அன்புமிக்கவர்களே, கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்வும் இந்த யூபிலி ஆண்டுல கொடுத்து பிறரை வாழ வைத்து இருக்கிற ஒரு வாழ்வாக மாற்றிட இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.